எல்லோருக்கும் வணக்கம். விஜயஸ்ரீ பேனலிஸ்ட் மணிகண்டன்ஜி, ராம் பிரசாத்ஜி, விக்னேஷ் அண்ட் அவளை எப்போ வாசிக்க சொல்லணுமோ அவங்க வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஏன்னா ஒரு கலை அப்படிங்கிறது அதை வாசிக்கும் போது தான் அதோட பிரம்மானந்தம் தெரியும். கலந்துரையாடல் அப்படிங்கிறது கலந்துரையாடல் ஒரு பக்கம். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக வெளியில் தெரிய வேண்டியிருக்குங்கிறதுனால இந்த கலந்துரையாடல் அதில் அவங்க அந்த வாசிக்கிற ஹைலைட்டையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 ஃப்ரம் மணிகண்டன்ஜி. நாகஸ்வரம் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நமக்கு பிரத்யேகமா, அதாவது நாதஸ்வரத்துக்குன்னு உண்டான ஒரு உருப்படின்னு சொன்னோம்னா மல்லாரி. சுவாமி வெளியில புறப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த மல்லாரி அந்த சப்தத்தை கேட்டு தான் எல்லாரும் வெளியில வந்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுவா. அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு உருப்படி, அதாவது ஒரு ஒரு உருவகை. அது வந்து எப்படி ஆரம்பிச்சது மல்லாரிங்கிறது, அந்த பெயர் காரணம் எப்படி அது ஆரம்பிச்சது? பொதுவாக கம்பீர நாட்டில் மல்லாரி இருந்ததுனாலும் வேற ஏதாவது விசேஷமா சில ராகங்கள்ல கனராக பஞ்சகத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்களா? எப்படி அது ஆரம்பிச்சிருக்கு? அப்புறம் மல்லாரியோட வகைகள், தளிகை மல்லாரி, தேர் மல்லாரி, அந்த மாதிரி மல்லாரி வகைகள் என்ன? இதில் ஏதாவது கொஞ்சம் வாசிச்சு அதை பற்றியும். அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி, இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு, எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அம்மா அவர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக்கிறேன். வாழ்த்துக்கள். மல்லாரி வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு. மல்லாரி என்ன காரணத்தினால கம்பீர நாட்டையில் பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு வீரமாக அந்த ராகம்தான் அதுக்கு பொருத்தமாக இருக்குன்னு முடிவு பண்ணி அதில் செஞ்சுருக்காங்க. அந்த ராகத்தை ஆரம்பித்தாவே அது ஒரு கம்பீர நாட்டையில் வீர சுவையுள்ள ராகம், கம்பீரமான ராகம். அதனால தான் மல்லாரியை அதில் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ஆரம்பித்ததுன்னு தெரியல, அவன் காலங்காலமாக வழியாக வந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த மல்லாரி ஆரம்பிக்கிறப்ப, இந்த கம்பீர நாட்டை ஆரம்பிக்கிறப்பே தவுளில் அலாரிப்புன்னு ஆரம்பிப்பாங்க. கண்டகதியில் ஆரம்பிப்பாங்க. எப்படி வருதுன்னு வாசிச்சு காமிக்க முடியுமா? அது எப்படி ஆரம்பிக்கிறது? பொதுவாக நாதஸ்வரம் ட்ரெடிஷன்ல மட்டும் எல்லா ஆரம்பத்திலையுமே அதுவும் மங்களகரமா இருக்கணும்னு எப்பவுமே தவிலோட சேர்ந்தே, புறப்பாடாக இருந்தாலும் சரி, சுவாமி புறப்பாடாக இருந்தாலும் சரி, திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சபா கச்சேரி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாதஸ்வர சம்பிரதாயத்தில் வந்து அந்த தவுள் ஆரம்பிச்சு தான் ஆரம்பிக்கிறது. அதில் இன்னொரு விஷயமும் உண்டு. அது என்னென்ன, பஞ்சபூதம் தான் உலகத்தை விட பஞ்சபூதம் 5. அதேமாரி கண்டகதி, இந்த ஸ்வரமும் பார்த்தீங்கன்னா 5. அது 3 ஒன்றா சேர்ந்ததுனால தான் அது வீர சுவையாக இருக்குது. அதனால தான் சுவாமி புறப்பாட்டுக்கு முன்னாடி பாக்கி எந்த வாத்தியத்துக்கும் அவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் சுவாமி கொடுக்கல. வேதமும் நாதமும் தான் சுவாமியோட இரு கண்கள்னு சொல்லுவாள். இப்படி பார்த்தீங்கன்னா, நான் சுவாமி புறப்பாட்டுக்கு முன்னாடி நாதஸ்வரம் தபுள், பின்னாடி வேத பாராயணம், திவ்ய நாமங்கள், பாக்கி தேவாரங்கள் எல்லாம் நடக்கும். அதுதான் இது ரெண்டும் தான் சுவாமிக்கு உகர்ந்ததை ஒழிஞ்சு பாக்கி நம்ம எவ்வளோ என்ன சுவாமிக்கு பண்ணாலும் அது. அதனால தான் இந்த நம்ம சீக்கிரமாக தெய்வ நிலையை அடைகிறதுக்கு என்னென்னா இது ரெண்டும் தாங்கிறத பெரியவாள்லாம் சொல்லியிருக்கான். அதுக்காக தான் அந்த கம்பீர நாட்டங்கன்னு ஒரு அந்த ராகத்தில் வச்சுருக்கேன். இது மாதிரிக்க
இந்த கண்டகதியில் ஆரம்பித்தோடனே அது ஒரு ஒரு நம்மளுக்கே ஒரு எனர்ஜி கொடுக்குறது பார்த்தீங்களா? உடனே அந்த வாய்ச்சிட்டுக்குள்ளே இந்த நாட்டை ஆரம்பிக்கணும். இதுதான் சம்பிரதாயம். இது மாதிரி ஆரம்பித்தோடனே வந்து நீங்கள் சொன்ன மாதிரிக்கு பக்கத்து தெரு அந்த தெரு எல்லாருக்கும் கேட்கணும். எல்லாம் கோயிலுக்கு புறப்பாடு ஆக போகுது அப்படின்ட்டு எல்லாம். ஆமாம், அந்த காலத்தில் 5 கட்ட நாதஸ்வரம், 3 கட்டை. நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் திமிர் நாதஸ்வரம் 3 கட்ட நாதஸ்வரம் வச்சுருக்கோம். அது இதோட இந்த 2.5 கட்டையோட இன்னும் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து அடுத்த கிராமத்துக்கு கூட அது கேட்கும். பக்கத்து கிராமங்களையும் கேட்டு அவளும் அது என்னென்ன நடக்குது, சுவாமி மல்லாரி இந்த மல்லாரி வாய்ச்சா இது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் வருவா. இது மாதிரி உள்ளாரேருந்து வரக்குள்ளே சுவாமியை தேருக்கு வர்ற வரைக்கும் தேரு மல்லாரி வாய்ச்சிட்டு தான் அழைச்சிட்டு வருவாங்க. சாமியை அழைச்சிட்டு வந்து நடவான பந்தலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மல்லாரிலாம் கொஞ்சம் வாசிச்சு காமிக்க முடியுமா? அந்த தேரு மல்லாரி இப்போ தேரு மல்லாரி வாசி மல்லாரி வாசி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மல்லாரி பற்றி கேட்குறப்ப எல்லாரும் சொன்னது சரிதானே. அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, சுவாமியை தூக்கிக்கிட்டு அந்த அத்தனை பேர் நிற்பாங்க இல்லையா, அவ்வளோ பேரும் இந்த மல்லாரி வாய்ச்சி முடிகிற வரைக்கும் அந்த மல்லாரியை கேட்டுக்கிட்டு அந்த வழியெல்லாம் தெரியாமல் நிற்பாங்க. அடுத்து ஏன்னா அந்த கம்பீரத்தில் தான் அந்த மல்லாரியை கேட்டுட்டு எத்தனை 4 வீதியும் தூக்கிட்டு வரப்ப. ஆனால் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தீபாவளத்தில் முடியறதுக்குள்ளேயே அந்த சாமியை நவுத்துங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய, மல்லாரி முடிகிற வரைக்கும் அத்தனை பேரும் சாமியை நகர்த்தாமல் அப்படின்னு அந்த பவர் அந்த அந்த மல்லாரிக்கு உண்டு, அந்த ராகத்துக்கு உண்டு. அதனால தான் அந்த பெரியவங்க வந்து அதில் செஞ்சு வச்சு இத்தனை காலமும் சரி, இனி வர காலமும் சரி, அது எந்த மாற்றமுமே இருக்காது. அதுதான் உண்மை. அதில் ஒரு உண்மை. எனக்கு அதிகமாக பேச தெரியாது, இருந்தாலும் அவங்களாம் பேசுகிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் இதுதான் உண்மை. அந்த கம்பீரம் அப்படின்னா அந்த சுவாமி சுற்றி வர வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும். அந்த நாதஸ்வரம் தவிலோடைய சம்பிரதாயம் அதுக்கு தான் அது சொல்கிறது. அதில் இன்னொரு விஷயமும் உண்டு. அந்த சுவாமி தூக்குறவாளுக்கு பேரெல்லாம் மல்லர்கள்னு பேர். அதனாலே அதுக்கு மல்லாரின்னு ஒரு பேரும் வந்திருக்கு. இது இப்போ இந்த மல்லாரி தேர் மல்லாரி கேட்டிங்க இல்லையா, இதே தேர் மல்லாரி தான் கடத்துக்கும் வாசிக்கிறது. கடத்துக்கும் தேருக்கும் மல்லாரிக்கும் ஒன்று தான். ஐயா, அதுலேயே தலிக மல்லாரி, அப்புறம் வந்து இந்த அந்த அந்த மல்லாரி இல்லாமல் வாசிக்க முடியுமா? தீர்த்த மல்லாரி, நேவேத்திய மல்லாரின்னு சொல்லுவா. தலிக மல்லாரின்னு பெருமா கோயிலில் சொல்லுவா, சிவன் கோயிலில் நேவேத்திய மல்லாரின்னு சொல்லுவா. அது
மிசரு சாப்பில் தலிகை மல்லாரி மிசரு சாப்பு. இப்போ இதை வாசிக்கும் போதே பெருமாளுக்கோ சிவனுக்கோ நைவேத்தியம் தளிகை நடக்கிறதுங்கிறது ஜனங்களுக்கு தெரியும். நாங்கள் போய் எடுத்துட்டு வருவோம். அப்போ நீங்க வாசிக்கிறதுக்கும் அப்படியே அங்க ஆராதனை நடக்கிறதுக்கும் அவரை தான் சொன்னார், பேதம் இல்லாத அந்த சுவாமிக்கும் நாதத்துக்கும் பேதமே இல்லை. இங்க வாசிக்கிறது தான் அங்க அங்க வாசிக்க, இது நீங்க நைவேத்தியம் பண்ண அங்க நைவேத்தியம் நடக்கிறது. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நாங்கள் பிராமண பிள்ளை சிவாச்சாரியார் போய் சிவாச்சாரியாரோ பட்டாச்சாரியாரோ போய் அந்தந்த கோயிலுக்கு போய் மடப்பள்ளியில் போய் நாங்கள் இதை ஆரம்பிச்சோடனே தெரிஞ்சிடும் தலிகை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு எடுத்துட்டு நாங்கள் கனெக்ஷன் கோவிலுக்கும் சுவாமிக்கும் நாதஸ்வரத்துக்கும். ஆமா, ஒவ்வொரு அசைவிலையும் நாதஸ்வரம் இருக்கு. ஒரு அசைவிலையும் அந்த நாதஸ்வரத்துக்கு தான் ஆலயத்தினுடைய ஒவ்வொரு அசைவிலையும் நாதஸ்வரத்தினுடைய அவர் புறப்படுறதும் உங்களோட நாதத்துக்கு தான், அவர் சாப்பிடுறதும் உங்களோட நாதத்துக்கு தான். கண்டிப்பா அவர் எல்லாமே ஒரு கல்யாண உற்சவத்துக்கும் உங்களோட நாதஸ்வரம் இல்லாம பெருமாளோ சிவனோ அம்பாளோ ஒரு விசேஷமும் ஒரு உற்சவமும் பண்ணிக்கிறது இல்ல. அப்போ எவ்வளவு ஒரு ராஜவாத்தியம், மங்கள வாத்தியம், மங்களகரமான வாத்தியம் சுவாமியோட, அவர் சொன்னது மாதிரி சுவாமியோட இணைஞ்ச வாத்தியம். ஆமா, அவங்க அமைச்சிருக்காங்க. பகவானே ஏத்துட்டார். அந்த எந்தெந்த வேலைகள்ல எந்தெந்த ராகங்கள்லாம் வாசிக்கணுங்கிறது அந்த சம்பிரதாயமே இந்த கோயில்ல இருந்து வந்ததுதான். இன்னும் சிதம்பரத்துல அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. பல நேரங்கள்ல கார்த்தால பூவாலம் வாசிக்கிறோம், அந்த 2 மணி நேரம்குள்ள ஒரு 4ல இருந்து 6க்குள்ள என்ன ராகம் வாசிக்கணும், 6ல இருந்து 8 என்ன ராகம் வாசிக்கணும், இது மாதிரி ஒரு சம்பிரதாயங்கள்லாம் வந்ததே இந்த கோயில்கள். அப்ப கோவிலால நாதஸ்வரம், நாதஸ்வரத்தால கோவில் அப்படின்னு ஒரு நீங்க முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. நாதஸ்வரம் தமிழ் இல்லைன்னா கர்நாடக சங்கீதமே கிடையாது. அதுக்கு ஆணி தூணே தானே. அதே மாதிரி அது ஆரம்பத்துல நீங்க அதை சொல்லிட்டீங்க. அது ரொம்ப அந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, தூண் தான் கர்நாடக சங்கீதத்துக்கு உண்மையான தூண் நாதஸ்வரம். அதை நீங்க வாசிக்கும் போதே தெரியறது. கண் முன்னாடி அந்த தேர் மல்லாரி வாசிக்கும் போது தேர்ல பெருமாள் வரதோ சுவாமி வரதோ இமேஜின் பண்ண முடியாது, விஜுவலைஸ் பண்ண முடியாது. நேற்று ஒரு புக்கு வெளியிட்டாங்க, அது திடீர்னு என்னை வாங்கிக்க சொன்னாங்க. ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த புக்கில் முதல் பக்கமே அந்த அட்டப்படமே நாதஸ்வரம் தான் போட்டு. நான் இங்கே தான் எனக்கு தெரியும் நாதஸ்வரமும் ஒத்தும் அந்த காலத்தில் ஒத்துன்னு இருந்தது. இப்போ சுடிப்பெட்டி இப்போ அப்போ கிடையாது. அது 2 தான் போட்டு நேற்று அதை ரொம்ப அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் அம்மாவுக்கு தானே. இன்னொன்று, அவங்க புறப்பாட்டுக்கும் நாதஸ்வரம் வாசிக்குமே, தூங்குறப்பையும் எங்களை தான் நீலாம்பரி வாசிப்பீங்க, சாமி தூங்க அதுவும் உண்டு. சாமியவே தூங்க வைக்கிறது கூட எழுந்துக்கிறதும் நாதத்திலேயே, தூங்குறதும் நாதத்திலேயே. பள்ளியறைக்கு போயிட்டு திருப்பி உஷ காலத்துக்கும் நாதம் தான். அடுத்த மல்லாரி இல்லையா, தீர்த்த மல்லாரி. தேர் மல்லாரி, நைவேத்திய மல்லாரி ரெண்டும் முடிந்து விட்டது. தீர்த்த மல்லாரி.
இது இந்த தீர்த்த மல்லாரி வந்து திருப்பட தாளத்தில் அமைஞ்சிருக்கு. எப்படி அந்த பேட்டர்ன் ஆரம்பிச்சோன்னே எப்படி நம்ம வந்து எந்த தாளங்கிறத கரெக்டாக கேட்குறவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? அது கொஞ்சம் டைம் ஆகுது இல்லையா? ஆமாம், அதுக்கு தான் நாங்கள் போட்டு காமிச்சிருது. இல்லைன்னா விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by சைக்கிள் பியோர் அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.